அல்லாஹ் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீங்க. உங்களுடைய அஜலை நீங்கள் முடிக்கிற போது, மரண தருவாயை நீங்கள் அடைகிற பொழுது, அந்த மரண நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட, அல்லாஹுவை நீங்கள் முழுமையாக பொருந்தி கொண்ட அடியானாகவே தவிர உங்களுடைய இறுதி முடிவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏன் அல்லாஹு தஆலா பேசுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பேசுகிறான். ஈமான் கொண்டவர்களே, என்னை அஞ்சி கொண்டவர்களே என்று அல்லாஹ் தன்னை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் இப்படி பேசுகிறான். அப்போ அல்லாஹ்வை நம்பினவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற நன்மாராய செய்தின்னு கேட்டால், என்னை நம்பினவர்களே உங்கள் மரண நேரத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக இபாதத்தோடும் ஈமானோடும் அடைகிறவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நன்மாராயம் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடுகளே, இந்த உலகத்தில் ஏன் சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது? ஏன் மனிதனுக்கு அவகாசம் என்றால், இந்த உலகில் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வானாக இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவனாக இருந்தால், இந்த உலகத்தில் அவன் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறையில் நடப்பானாக இருந்தால் அவனுக்கு இந்த அவகாசம் தேவைப்படாது. அவன் அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டிய தேவை கிடையாது. அவன் அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் திண்டாட வேண்டிய, பயப்பட வேண்டிய, திடுக்கிட வேண்டிய அந்த தருணங்களை பார்த்து முகமெல்லாம் கருத்து வேர்த்து வடிகிற நிலைக்கு அவன் ஆளாக வேண்டிய தேவை இருக்காது. யார்? அல்லாஹுவை பயந்து நடந்த அடியானுக்கு இது எதுவுமே தேவைப்படாது. அல்லாஹுடைய அழைப்பு வந்துவிட்டால், அல்லாஹுடைய அஜலுடைய முடிவை அவன் அடைந்து கொள்கிற போது அவன் அதை திருப்திகரமாக அடைந்து கொள்வான். அதை அவன் அல்லாஹுக்கு தன்னை கட்டுப்பட்ட அடியானாக வாழ்கிற போது, அந்த தருணம் அடைகிற போது, யா அல்லாஹ் என்னை இப்போதே நீ எடுத்துக்கொள் என்ற அவன் சந்தோஷத்தோடு அந்த அழைப்பை, அந்த சந்தர்ப்பத்தை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். இது அல்லாத 2வது வகை, இந்த உலகத்தில் பாவியாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமான துரோகிகளாக, வரம்பு மீறியவர்களாக, எல்லை மீறியவர்களாக, அத்துமீறியவர்களாக வாழ்ந்த அடியானுக்குத்தான் இந்த அவகாசம் என்கிற ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படுகிறது. இந்த சந்தர்ப்பம் எப்போ அவனுக்கு புரிதலை உண்டாக்கும் என்று கேட்டால், அவனுடைய அஜலை அல்லாஹ் நெருக்குகிற போது, அல்லாஹ் தஆலா இந்த அடியானுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுருக்கி, இந்த வாழ்க்கை என்பது உலகத்தை விட்டு போக போகிற அந்த தருணத்தில் அவன் தன்னுடைய வாழ்நாளை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான். தன்னுடைய நாட்களை தான் கழித்த இபாதத்துகளா அல்லது உலக மோகங்களா, தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதையெல்லாம் இந்த அடியான் என்ன செய்வான்? அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் சிந்தனைக்கு அவனுக்கு கொண்டு வருகிற போது மட்டும்தான்